மேடம். உங்க 3 பேருக்குள்ள அரேஞ்ச்மெண்ட் எப்படி? நீங்க 2 புருஷன் ஒரு பொண்டாட்டி எப்படி ஒரு வீட்டுக்குள்ள இருந்தீங்க? இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கும்போது அவன் வந்து பாத்துட்டு இருக்கான். அங்கே ஊரில் ஒருத்தர் மளிகை ஸ்டோர் வச்சுருந்தாரு. அவர்கிட்ட பொருளுங்கெல்லாம் போய் வாங்கிட்டு காய்கறி வாங்கிட்டு வருவேன், அரிசி பருப்பு வாங்கிட்டு வருவேன். ஓ அப்படியா விஷயம்? அப்படியே கொஞ்சம் பேசி அப்படியே இருந்ததுனால எங்களுக்கும் அவருக்கும் கொஞ்சம் தொடர்பு ஆயிடுச்சு. அடங்கொம்மால தப்பு இல்லை, இதெல்லாம் தப்பு தான். அது எப்படி நீங்க நியாயப்படுத்துவீங்க? அது கஷ்டம், எனக்கே தெரிஞ்சுதான் அது தப்புன்னு. ஆனால் என் சூழ்நிலை காரணம். சூழ்நிலைன்னா இப்படி தொடர்பு வருமா? என்னாச்சு? அது அவருக்கு தெரிஞ்சதுனால பிரச்சனை வந்து இப்போ இது சண்டையாகி இப்போ அதிகமாகிடுச்சு. இந்த கிச்சிக்கால் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. ஒத்த கால தனியா வெட்டிப்படி ஒண்ணு. அப்புறம் அவங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? அவருக்கு வீட்டுக்கு அந்த மளிகை கடை அவங்க வீட்டில் அவங்க தாய் தாப்பான்லாம் இருக்கிறாங்க. அவர் பேரு கந்தன். கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு? இல்லை. ஓ அவரு தான் எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணாரு மேடம். அவர் நல்லா எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால சரின்ட்டு நானும் அதை வச்சு பயன்படுத்தி என் வீட்டுக்கு இல்ல புரியல. குடும்பத்துக்காக நான் காப்பாற்றினேன். ஒரு வாட்டி கூட சொல்லுங்க. அதை வச்சு பயன்படுத்தினீங்க. அதனால என் வீட்டு குடும்ப சூழ்நிலைக்கோசம் அவங்க காப்பாற்றினேன். அதனால என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தேவடியா மாதிரி தெரியுதுல்ல? புருஷனுக்கு எப்படி தெரிய வந்தது? அவருக்கே ஒரு நாள் பார்த்துட்டாரு. என்ன? அவருக்கே நேராக பார்த்துட்டாரு. என்ன கொடுமை சரவணது. நடந்து இந்த விஷயம் நடந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? இது நடந்து இப்போ நான் 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. இல்ல புரியல. இப்ப தொடர்பு இல்லையா உங்களுக்கு அவரோட? தொடர்பு அதான் இருக்குது இங்கேயே. எப்படி? என் வீட்டுக்காரு என்னை வந்து நான் அவர்கிட்ட இது மாதிரி சொன்னேன், இதுங்க அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, இந்த மாதிரி செஞ்சாருங்க அப்படின்ட்டு. இல்ல புரியல. அவர்கிட்ட சொன்னேன். சரி அப்படியா? என்கிட்ட அவரே சொன்னார், சரி உடம்பு முடியல. அவர் என்ன சொன்னார், நீ ஒன்றா அவர்கிட்ட ஒன்றா பேசுனா பேசி காசு வாங்கிட்டு வா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நீங்க என்ன சொன்னீங்க உங்க புருஷன்கிட்ட சொன்னப்போ? புருஷனுக்கு சொன்ன பரவாயில்ல வேணா பேசிக்க சொன்னாரா? அப்படிதான் அவர் ஒத்துப்பட்டு வந்தார். நான் ஏன்னா அவருக்கு கிறுக்கு பையல புட்டா பையல செத்த பையல உடம்பு அது மாதிரி ஒரு சூழ்நிலையை அமைச்சிட்டு நான் அப்புறம் அவர்கிட்ட சொன்ன பிறகு அவரே தான் போயிட்டு எனக்கு எது வந்தாலும் சரி சொன்னார். நானே போய் வாங்கிட்டு வருவேன், காசு கொடுப்பாரு. அப்ப அந்த கண்ணனை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க, கந்தன், கரெக்டா? அவருக்கு என்ன வயசு இருக்கும்? அவருக்கு சரியா தெரியாது மேடம். எனக்கு உங்களை விட வயசு கம்மியா? கம்மியாக கூட இருக்கும். அப்ப அந்த பையனை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க. பயன்படுத்திக்கிட்டு அவர் மனசு நல்ல மனசா தெரிஞ்சுது, அவ்வளவுதான். நாலு பேர் மூத்தத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? நான் பயன்படுத்தணும் இல்லை, அவருக்கு மனசு சில பேருக்கு இருந்தாலும் கொடுக்குன்ற மனசு வராது. கொடுக்கறதுக்கு பதிலுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? பதிலுக்கு எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருக்கிறது தான் நல்ல மனசு. இதுக்கு பேரு நல்ல மனசு இல்ல. நல்லவதான். கொஞ்சம் அப்பப்ப லைட்டா கொஞ்சம் இப்படி போ. எதுக்கு எங்களை பார்க்க வந்திருக்கீங்க? இப்போ எனக்கு ரொம்ப என் பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுச்சு. இப்போ இந்த தொடர்பு இப்படியே இருந்துச்சுன்னா என் பொண்ணு எதிர்காலத்துக்கு பாதிக்கும். ஓ நீ அப்படி வரியா? அதனால விட்டு விலக போகிறோம் மேடம். என் வீட்டுக்காரும் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணாரு. இவரும் எனக்கு வேண்டான்னு சொல்கிறேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ வந்து அவர் வேண்டான்றாரு. யாரு? என் வீட்டுக்கார். அப்போ அது உங்களுக்கு பிரச்சனையா? அதான் பிரச்சனை. ஏய் நீங்க எல்லாம் பைத்தியமாடா, நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க. அவர் இல்லாம இருக்க முடியல, கந்தன் இல்லாம உங்களால இருக்க முடியல. அவரும் வேண்டாம் மேடம். அவர் வாழ்க்கை அவர் பார்த்துக்கிட்டோம். இவ்வளவு நாள் தெரியலையா அது? இப்போ உங்க சூழ்நிலை நான் வேணா போயிடுறேன் அப்படின்னு உத்தம புண்ட வேஷம் போடுறாங்க. சூழ்நிலை எப்படி பெட்டர் ஆச்சு? அதே சூழ்நிலை தானே? ஆமா, இருந்தாலும் அப்போ வந்து எனக்கு தெரியாம பண்ணிட்டேன் மேடம். தெரியாம செஞ்சுட்டேன். என்ன ஒத்து விடுவோம் பாட்டுக்கு, ஒத்து உலக விடுவோம் பாட்டுக்கு. அவ்வளவு எதுக்கு அவங்க வீட்டுல போயிருந்தீங்க? நான் தேடி போல மேடம். அவன் போன் பண்ணி வர வச்சு நான் பண்ணல. நீங்க ரொம்ப நல்லவரு. இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? நாளைக்கு காலையில போன் பண்ணி சைக்கிள் எடுத்து அவங்கள தேடி ஏன் போறீங்க? அந்த அளவுக்கு என்கிட்ட வந்து மனப்பூர்வமா என்கிட்ட அழுதாங்க மேடம். ஓ நீ அப்படி வரியா? ரொம்ப கஷ்டப்படுற ஜீவன், நீங்க ரொம்ப நல்லவரு.
அதனால பாவ பரிதாபப்பட்டு அவங்க வீட்டுக்கு போனீங்க. ஆமா மேடம், அதான் உண்மை மேடம். இறக்கப்பட்டு தான் மேடம் வந்தேன். நாங்கெல்லாம் நம்பிட்டோம். சுத்த முறா டே சுத்த முறா டே. எப்படி அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்குள்ள? எது மேடம்? உங்க 3 பேருக்குள்ள அரேஞ்ச்மெண்ட் எப்படி? அது அவங்க தான் பண்ணாங்க மேடம். அரேஞ்ச் என்ன அரேஞ்ச்மெண்ட்? அரேஞ்ச்மெண்ட் வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டு வரேன் மேடம். எனக்கு கேட்க வேண்டாங்க உங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட்ல இருந்து எல்லாம். நீங்க 2 புருஷன் ஒரு பொண்டாட்டி எப்படி ஒரு வீட்டுக்குள்ள இருந்தீங்க? அப்படி இல்ல, ஒரு வீடு வாடகை வாடகை எடுத்து எடுத்துக்கணும் மேடம். ஒரே வீட்டுல இல்ல. காலங்கலிகாலமாய் போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி இவர் தங்குறதுக்கு படுக்கிறதுக்கு சாப்பிட எதுக்குன்னா அவர் வாடகை எடுத்துன்னு இருப்பாரு. சாப்பாடு இருந்தா நான் எதுவுமே வீட்டுல கொடுத்துட்டு வருவேன். பக்கத்து தெருவா? பக்கத்து ஆமா தெருவுல. மூஞ்சப்பாரு மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? வாடகை தான் இருந்தாங்க, ஒரே வீட்டுல இல்ல. அப்ப 2 வீட்டுல 2 புருஷன். பாரு செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. அதுக்கப்புறம் எங்களுக்குன்னு தெரிஞ்சிட்டு நாங்க ஒரு வேற வழியில எங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்ததும் இன்னமும் இவர் தான் எல்லாமே எங்களுக்கு எல்லாமே பண்ணி விட்டாரு. எது நாகார்ஜுனாவா? இவர் ஒரு நன்றி கடனுக்காக நான் இருந்து நான் இவருக்கு சாப்பாடு கொடுத்து. நன்றி கடனா? நன்றி கடனுக்கு பாத்துட்டு இருக்கீங்களாடா? யாரா நீங்களா? இந்த விஷயம் தெரிஞ்சு என் வீட்டுக்காரரும் அதுக்கு துணையா இருந்தார். எப்போல இருந்து ஒரு மாறினாரு? நீங்களா யாருடா? அப்போ அவங்கள ஊரில் விட்டு நான் சென்னைக்கு வந்தேன் வேலைக்கு. இங்கே வேலைக்கு வந்துட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்து வீட்டு பையனோட தொடர்பு வச்சிருக்காங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், சரி இங்கே தான் பிரச்சனை இருக்கு, வா சென்னைக்கு கூட்டின்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு கூட்டின்னு வந்தேன் மேடம். அவன் ஊர்ல இருந்து சென்னைக்கு ஒரு நாள் வந்து உன்னோட இருந்திருக்காங்க. ரொம்ப நல்லவன் போல பேசாங்க, எரிச்சலா இருக்கு. இந்த மாதிரி வீடு கட்டிட்டு கொஞ்சம் கதவு போடாமல் இருந்தது. அப்போது ஒருத்தனை கூட்டின்னு வந்து கதவு போடுறதுக்கு கூட்டம் மேடம். அவன் வந்து பகலில் வேலை செய்வான் கடையில். ஓ அப்படியா விஷயம்? நைட்டில் 6 மணி 7 மணிக்கு வந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அந்த கதவு தைக்கிற வேலை ஏதோ அந்த வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். அவன் கூட தொடர்பு வச்சிருக்கேன். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? அதுக்கப்புறம் அவங்கிட்ட பழக்கம் இருந்திருக்குது மேடம். இது இப்படியே இருந்திருக்கு. இப்படி இருந்திருக்கும் போது இவன் என்ன பண்ணிருக்கான், இவன் வந்து கூட அப்ப சேர்ந்திருக்கான். இரு உன்னை வச்சுக்கிறேன். நான் 2 பேரை ஏற்கனவே வச்சிருக்கேன். நீங்க சொன்னீங்களாமே பரவாயில்ல அவனோட கனெக்ஷன் வச்சுக்கோ பணம் வாங்கிக்கோன்னு. அப்படிலாம் கிடையாது மேடம். அது கேட்குங்க, சொல்லிட்டே வரேன். இவன் கொஞ்சம் இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. நீ எதுக்கு பணத்தை எடுத்து வந்து இங்க கொடுக்குற? 60,000 கொடுத்தாங்க, 80,000 இல்ல. யாரு இவர் கொடுத்தாரு. எதுக்கு? எனக்கு அவருக்கு உடல் உறவு தான் ஏற்படுத்துறதுக்கு. இல்ல வாங்க, இவங்க இப்படி இருந்திருக்காங்க. இவன் வந்து சேர்ந்த உடனே இங்க கதவு தச்சுக்கு வந்து பாருங்க, இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கும்போது அவன் வந்து பாத்துட்டு இருக்கான். இல்ல என்னடா வாழ்க்கை இது, மனுஷ வாழ்க்கை. பக்கத்தூர்ல ஒரு கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு போயிட்டேன். கல்யாணத்துக்கு போயிட்டு நைட்டு 12 மணி இருக்கும் மேடம். நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வரும்போது இவங்க 2 பேரும் உள்ள இருக்காங்க. மூஞ்சப்பாரு மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? கதவை பூட்டிட்டு அதுக்கப்புறம் பேசக்கூடாது, கம்முன்னு இருக்கணும். அதுக்கப்புறமா மேடம் வந்து